என் நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, கடவுள் வந்து இஸ் ரியலி பிளெஸ்ட் மீ அ லாட். சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நமக்கு இப்படி நடக்கலையே, நமக்கு இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்குமே ஒரு குறை இருக்கும். அவங்கவுங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று இருக்கும். பர்ஃபெக்ட் லைஃப்ங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. ஆனால் அதை தாண்டி கடவுளோட அருளால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து எனக்கு மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சம் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ கால் மீ அண்ட் மை இமிடியட் சினிமா பீப்புள், நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி, உங்கள் பையன் வந்து ஹீரோவாக பண்ணுறாரு, அதே டைமில் நீங்கள் ஹீரோயினாக இன்னும் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்காது. அது உங்கள் அம்மாவுக்கு கூட நடக்கலை. ஆனால் உங்களுக்கு அது அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அது வந்து சம்திங் ஹியூஜ். ஏன்னா ஐ திங்க் அந்த வயசில் ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆனப்போ ஃபஸ்ட்டு. அப்போது ஸ்ரீஹரி பிறக்கும் போது எனக்கு 18 கம்ப்ளீட்டட், 19 டச்சிங் ஐ திங்க். அப்போது அந்த டிசிஷன், ராங் டிசிஷன் கூட நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் நினைப்போம்ல, ஏர்லி மேரேஜ் வந்து பண்ணியிருக்க வேண்டான்னு. பட் நான் என்றைக்குமே அதுக்கு நான் ரிப்பெண்ட் பண்ணதில்லை. ஏன்னா அது தப்போ ரைட்டோ, அந்த குழந்தை அந்த நேரத்தில் எனக்கு பிறந்தனால தான் இன்றைக்கி வளர்ந்து வந்து இவ்வளோ பெரிய ஹீரோவாக இதே நேரத்தில் நிற்கிறாரு. நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் ஜோவிகாவை வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த யூடியூப்பில் என் சேனல்லலாம் வருவாங்க. குக் வித் கோமாளியில் வந்திருக்காங்க, பிக் பாஸ் ஸ்கூலில் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வளர்ந்ததை பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்ரீஹரி வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து லைம்லைட்டில் இல்லை. ஸோ திடீர்னு என் பையன் ஹீரோவாக அங்கே ஒரு ஹீரோ நிற்கும் போது எல்லாருக்குமே ஷாக்கு, யோர் சன் அப்படின்னு. அண்ட் த காம்ப்ளிமெண்ட்ஸ் தட் ஐ கெட், விச் இஸ் ஆக்சுவலி இன்னும் நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ், லைக் யூ டோன்ட் லுக் லைக் அ மதர் ஆஃப் சச் அ பிக் பாயின் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ டெஃபினெட்லி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ ப்ரே ஃபார் ஹிம். எப்போவுமே எந்த தாயும் அது ஒன்றும் அது சொல்லி இது வந்து சென்டிமெண்ட்லாம் கிடையாது, தாய் தான். ஸோ அந்த ஒரு இதில் ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் டூ. ஏன்னா இதே சுச்சுவேஷனில் நானும் இங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு கடவுள் எனக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அண்ட் அதை விடவே ஒரு சப்போர்ட்டிவ் டாட்டர் கொடுத்துருக்காரு. அவள் இல்லைன்னா நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கவே முடியாது. சிங்கம் இந்த அனிமல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. எனக்கு நாய் கூடவே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2 வாட்டி நாய் கடிச்சிச்சுன்னு. ஸோ எனக்கு மிருகங்களோட, அதுவும் வந்து நாட் டொமெஸ்டிக், இட் இஸ் அ வைல்டு அனிமல். அது ட்ரெயின்டு ஆக்டர் கிடையாது. அது வந்து தேர்வு செஞ்சு ஜங்கிள்லேருந்து தாய்லாண்ட்லேருந்து செலெக்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடந்த ஒரு விஷயம். அதுவும் கரெக்டாக நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போய் அதே இடத்துல அங்கே இருந்தேன், தாய்லாண்டில் தான் இருந்தேன். அந்த படம் துவக்கத்தப்போ நானும் அங்கே தான் இருந்தேன், என் படமும் அங்கே தான் துவக்கம். ஸோ அதே பூமியில் தான் இருந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் அது தாய்லாண்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த அம்மா பாசம், அந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவனுக்கு இருந்திருக்கு. பெரிய விஷயங்க, அதெல்லாம் வந்து அமையிறதே பெரிய விஷயம். அதில் அவர் அவ்வளோ தைரியமான குழந்தை. அது குழந்தையிலேருந்தே தைரியமான குழந்தை, ரொம்ப டேலண்டட், வெரி டேலண்டட். இன்றைக்கி பார்க்கும்போது ஐ கேன் see so much of me. அந்த கண்ணு வந்து நான் தான். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அந்த கண்ணு ஐ கேன் see me. பட் நிறைய நானும் அருண் அண்ணாவும், மை பிரதர், ஸோ he is very talented and he'll come up very well. பையன் கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்தா யூஸ் பண்ணிப்பீங்களா மேம்? ட்ரை பண்ணுவீங்களா? எத்தனை வருஷம் பேசாம இருந்தீங்க, ஆனா ஃபீல் எங்களுக்கு இதாகுது. சோ அதனால நான் கேக்குறேன். காலம் பதில் சொல்லு. ரொம்ப பாத்தீங்களா மேடம்? இல்ல பார்க்கல, ஜஸ்ட் போட்டோஸ் பார்த்தேன். மேடம் நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, பையன் வச்சு படம் வாய்ப்பு இருக்கா மேடம்? என் பொண்ணே நான் இன்னும் படம் எடுக்கல. நான் இல்லைங்க, நான் வந்து இப்போ நல்ல படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பையனை வச்சு எடுக்கணும், பொண்ணு வச்சு எடுக்கணும் அப்படி இல்லை. இப்போதைக்கு நான் நடிக்கிறேன், அதனால என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க சார்? அதுதானே ஃபஸ்ட்டு. நடக்காது சார், எல்லாமே கடந்து செல்லும். சினிமா என்றைக்குமே நல்லா இருக்கும். நாங்க திரும்பி ஒரு படம் பண்றோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நீங்க அதுலயே இருக்காதீங்க. வேற ஒரு படம் பண்றோம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்.
அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. Thank you.